தமிழ்நாட்டில் விரைவில் காமராஜர் ஆட்சி, 2026 தேர்தலில் ஆட்சியில் பங்கு என காங்கிரஸ் பேசி வந்த நிலையில், காங்கிரஸ் கட்சி எதிர்பார்ப்புடன் காத்திருந்த ஒரு பதவியை வேறு ஒருவருக்கு ஒதுக்கி ஓவராக பேசாதீர்கள் என செக் வைத்துள்ளார் ஸ்டாலின். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை தொடர்ந்து தன்னுடைய முழு கவனத்தையும் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி திருப்பியுள்ளார் ஸ்டாலின். இன்னும் தேர்தலுக்கு 20 மாதங்கள் இருக்கும் நிலையில் திமுகவின் சட்டமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து தற்போதைய பணிகள் தொடங்கப்பட்டுவிட்டன. மூத்த அமைச்சர்களான KN நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இடம்பெற்றுள்ள அந்த குழு அறிவிக்கப்பட்ட அடுத்த நாளை ஆலோசனை கூட்டம் நடத்தியது. அதன் பின் 234 தொகுதியின் பார்வையாளர்களையும் அழைத்து தன்னுடைய குறிஞ்சி இல்லத்தில் விருந்து வைத்து சிறப்பாக கவனித்து அனுப்பியுள்ளார் உதயநிதி ஸ்டாலின். இதில் முக்கியமாக 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற காரணமாக இருந்த திமுகவின் தொகுதி பார்வையாளர்களை பாராட்டவும் 2026 தேர்தலில் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று பூஸ்ட் கொடுத்துள்ள உதயநிதி, தேவைப்பட்டால் கூட்டணியின்றி தனியாக போட்டியிடவும் நேரிடும் என்ற ஒரு ஹிண்டை கொடுத்துள்ளார். தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் இருந்தாலும் தற்போதைய ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை கூட்டம், பார்வையாளர்களுக்கு அழைப்பு, கூட்டணியின்றி போட்டி என்று எடுத்த எடுப்பில் டாப் கியரில் பயணிக்க தொடங்கியுள்ள திமுகவை கண்டு அதிமுக மட்டுமின்றி திமுக கூட்டணி கட்சிகளே அதிர்ந்து போயிருக்கின்றன. குறிப்பாக அண்மை காலமாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் காங்கிரஸ் கட்சியின் பாடி லாங்குவேஜ் சற்று மாறியுள்ளதை தெளிவாக பார்க்க முடிகிறது. விரைவில் தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி என்று மாநில காங்கிரஸ் தலைவரான செல்வ பெருந்தகை ஒவ்வொரு மீட்டிங்கிலும் பேசி வருகிறார். எத்தனை காலம் இப்படியே இருக்க போகிறோம் என்று அதிரடியாக பேசும் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறார். இன்னொரு பக்கம் 2026 தேர்தலுக்கு பின் ஆட்சியிலும் காங்கிரஸ் பங்கேற்க வேண்டும் என்று MP கார்த்தி சிதம்பரம் பேசியுள்ளதையும் திமுக தலைமை ரசிக்கவில்லை. இந்நிலையில்தான் 2026 தேர்தலில் அதிகப்படியான தொகுதிகளை கேட்டு நிச்சயம் காங்கிரஸ் குடைச்சல் கொடுக்கும், அவர்களை இப்போதே அடக்கி வைக்க வேண்டும் என்று திமுக சீனியர்கள் சிலர் தலைமையிடம் குமுறியுள்ளனர். அதை தொடர்ந்துதான் சிறுபான்மையினர் நல ஆணையத்தின் தலைவர் பதவியில் கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்த ஜோ அருண் என்பவரை நியமித்துள்ளார் ஸ்டாலின். இதற்கு முன்னதாக காங்கிரஸை சேர்ந்த பீட்டர் அல்போன்ஸ் வகித்து வந்த பதவி. கடந்த 2021 ஆண்டு சிறுபான்மையினர் நல ஆணையத்தின் தலைவராக பொறுப்பேற்ற பீட்டர் அல்போன்ஸின் பதவிக்காலம் வருகிற ஜூலை 28ஆம் தேதியுடன் முடிவடையும் நிலையில் மீண்டும் அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் காங்கிரசுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துள்ள ஸ்டாலின் அதை கட்சி சாராத ஒருவருக்கு வழங்கி காங்கிரசுக்கு செக் வைத்துள்ளார். மேலும் காங்கிரஸ் ஓவராக ஆட்டம் காட்டினால் 2026 தேர்தலில் தனித்து போட்டியிடவும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்ற மெசேஜும் திமுகவினர் மத்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு காரணம், ஸ்டாலின் ஒரு விஷயத்தை நம்புகிறார். அது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளில் இருக்கும் 234 சட்டமன்ற தொகுதிகளையும் பிரித்து பார்த்தால் அதில் 221 தொகுதிகளில் திமுக கூட்டணி ரேஸில் முன்னிலையில் இருக்கிறது. இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் 2026 தேர்தலில் திமுக அதிகப்படியான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளார் ஸ்டாலின். ஏனென்றால் கூட்டணி கட்சிகள் போட்டியிட்டாலும் முழு தேர்தல் பணிகளையும் திமுகவே அந்த தொகுதிகளிலும் பார்த்துக் கொள்கிறது. அப்படி இருக்கையில் தொண்டர்கள் மத்தியில் ஏற்படும் சலிப்பை போக்குவதற்காக அதிக தொகுதிகளில் போட்டியிட்டால் அவர்கள் உற்சாகமாக தேர்தல் பணியாற்றுவார்கள் என்று ஸ்டாலின் கணக்கு போடுகிறார். அதே நேரம் கூட்டணியில் சிலர் வெளியேறி விடுவோம் என்று ஆட்டம் காட்டினாலும் எப்படி 2016 மக்கள் நல கூட்டணி அமைந்ததால் தடித்து போட்டியிட்ட ஜெயலலிதா ஆட்சியை பிடித்தாரோ அதே போன்று இம்முறையும் அதிமுக பாஜக தனித்தனியே போட்டி, இன்னொரு பக்கம் சீமான் விஜய் ஆகியோர் களமிறங்கினால் அது திமுகவுக்கு சாதகமாக முடியும் என்று நம்புகிறார் ஸ்டாலின். அதனால் கூட்டணி கட்சிகள் போனாலும் பரவாயில்லை, தனித்து போட்டியிட்டு வெல்ல முடியும் என்று உறுதியாக நம்பும் ஸ்டாலின் தேர்தலுக்கு இன்னும் பல மாத காலம் இருக்கும் நிலையில் தற்போதைய தேர்தல் பணிகளை வேகமாக முடுக்கிவிட்டு போட்டி தொடங்குவதற்கு முன்பே ஆட்டத்தை தொடங்கியுள்ளார். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.